பக்தியை மேம்பாடு அடைய செய்வதில் பெரிதும் துணை புரிவது மெய் அறிவா அல்லது உணர்வா? இது தலைப்பு. பக்தி மேம்பாடு அடைந்து இருக்கிறதா என்பதே அடிப்படை கேள்வி இருக்கிறது. அது உணர்வால் அதை மேம்படைய செய்கிறாங்க, அறிவால் மேம்படைய செய்கிறாங்க. பக்தி நெறி என்பதை வளர்ப்பதற்கு தன்னாலானதை எல்லாருமே செய்கிறாங்க, உணர்வுபூர்வமாகவும் சரி அறிவுபூர்வமாகவும் சரி. இப்பொழுது ஐயாவே சொல்லியிருக்கிற மாதிரி என்னென்னா, கோயிலுக்கு போகிறோம், கடவுளை வேண்டுறோன்னா அது பக்தி பரப்புறது கிடையாது. அது கடவுளினுடைய அருளை பெருமையை எல்லாத்தையும் வெளியில் எடுத்து சொல்லி அந்த முறை பரவுவது தான். இது ஒரு சின்ன விஷயம். ஒரு அபிராமி பட்டர் என்கிற ஒரு ஞானி, நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐயா கூட தொடக்க உரையில் சொன்னார்கள். அவர் உணர்வால் கடவுளை அடைந்தார்னு. உணர்வுபூர்வமாக அவர் இறைவனை அடைந்தார் என்பதை அவர் அறிவுபூர்வமாக வெளிப்படுத்தியதால் தான் இன்னைக்கு 300 ஆண்டுகளாக அந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் நாடெங்கிலும் உலகெங்கிலும் ஏன் வழக்கில் கூட வந்திருக்கிறது. அது என்னன்னா, அந்த மெய் உணர்வான அறிவு தான். அவரே சொல்றாரு, விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தர் ஆவர் என்றால் அப்படின்னு. அதான் கடவுளை அடையிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற வழிமுறைகளை பட்டியல் போடுறார். அந்த பட்டியல் போடுற அந்த ஞானியே சொல்றாரு, சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும். இப்போ இறைவனை தொழ வேண்டும்ங்கிற ஒரு உணர்வே நமக்கு வரணும்னாலும் கூட நம்முடைய அறிவு வேலை செய்தாதான். அது உணர்வு பூர்வமாக இருப்பது தன்னளவிலே நலம் பெறுவது அல்லது மோட்சமடைவது. அதை எல்லோருக்கும் பரப்புவது, மேம்பாடு அடைய செய்வதற்கு அடிப்படை அறிவு தான். அந்த அறிவு என்பது வெறும் பாடல் பாடுறது மட்டும் இல்லை, பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, புராண இதிகாசங்களை கதையாக புனைந்து வைத்தது மட்டுமல்ல, அந்த நெறியை பரப்புவது தான் முக்கியம். இப்போ மாணிக்கவாசகரனுடைய சிவபுராணத்தை சொன்னார்கள். அதில் நம்முடைய அணி தலைவர், அதாவது எதிரணி தலைவர் மிக அழகாக சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு. உணர்வுக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறார் மாணிக்கவாசகர் என்று சொன்னார்கள். அவர் சொல்றாரு, இறைவனை ஒரு பொருளாக நினைத்து உணரணும், அப்படி கிடையாது. நீ இவ்வளோ தூரம் 94 வரி படிச்சுன்னு வந்திய, அதனுடைய ஒவ்வொரு வரியினுடைய அர்த்தத்தை பொருளை உணர்ந்து சொன்னாதான் இது சரின்றது தான் அதுக்கு அர்த்தம். வெறும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் தான். அந்த பாட்டின் பொருள் உணர்ந்தால் தான் அப்புறம் நீ கடவுளை உணர முடியுங்கிறது அடிப்படையாது. சரி, அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்று சொல்வது அப்படின்னா, எளிதில் உணர்ச்சி வசப்பட்டவங்கெல்லாம் வீட்டில் கூட நல்ல பேர் வாங்க முடியாது. உணர்வுங்கிறது ரொம்ப இப்போ அலகு குத்திக்கிறது, அப்படியே அந்த இதை இழுக்கிறது அதை இழுக்கிறது, சபையின் நடுவில் ஆனந்த தாண்டவம் ஆடுறது, கூத்தாடுறது, இதெல்லாம் உணர்வுபூர்வமான பக்தி. அந்த உணர்வுபூர்வமான பக்தி எல்லாம் இப்போதைக்கு எடுபடுதுன்னா ரொம்ப ஜென்டில் பக்தி ஆகிப்போச்சு. அந்த பக்தி நிறைய பரவுவதற்கு தான் இப்போ ஆலயங்கள்லேயே பல ட்ரெண்ட் ஆகிப்போச்சு. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அதுவும் கூட இறைவனை தொழுவதில் கூட காலத்துக்கு ஏற்றா போல, மாதங்களுக்கு ஏற்றா போல, நாளுக்கு ஏற்ற மாதிரி கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அடிப்படை பக்தி தான், அது ஒப்புக்கொள்ளலாம். இன்னும் கண்ணப்பர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னோட கண்ணை அப்பி 6 நாளில் முக்தி அடைந்த கண்ணப்பர். அந்த கண்ணப்பர் வரலாறை படிச்சுட்டு எத்தனை மானிட ஜென்மத்தில் கண்ணை அப்பி கொடுத்து கண்ணப்பராக இருக்காங்க. அது ஒரு யோசிக்கணும். அது உணர்வுபூர்வமானது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவர் பூர்வ ஜென்மங்களில் செய்த புண்ணியம் காரணமாக வெகு சீக்கிரமாக சிவனின் அருகாமையிலே இருப்பதற்காக அவருடைய அந்த நெறி பயன்பட்டது. அவருடைய வரலாறை சொல்லி அந்த பக்தியினுடைய நெறியை மேம்பாடு அடைய செய்கிறதுக்கு தான் அறிவுபூர்வமான திருவிளையாடல் புராணம் மற்றும் புராணங்கள்லாம் தோன்றியது. இதுதான் வரலாறு. ஐயா, எனக்கு தெரிந்து விட்டது ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ உணர்வை பற்றி பேசினாலும் அறிவுபூர்வமான ஆளுக்கு கோபம் வருது, அறிவை பற்றி பேசினாலும் உணர்வுபூர்வமான ஆளுக்கு கோபம் வருது. இப்போ மெய் அன்பர்கள்லாம் இருக்கோம். நாம் இங்கே கூடியிருக்கிறது இந்த பக்தி நெறியை பரப்புறதுக்கு தான். இது என்ன, அறிவு இல்லாதையாக கூடியிருக்கிறோம், இல்லை உணர்வு இல்லாதையாக கூடியிருக்கிறோம். உணர்வோடு கலந்த அறிவோடு கூடியிருக்கிறோம். அறிவோடு இந்த சொற்பொழிவில் சொல்லப்பட்ட செய்திகளையெல்லாம் கேட்டோம்னா பிறகு சிந்திக்கணும். இங்கே சாப்பிட்டதுனால தூக்கம் வருதுன்னு சொல்கிறாரு தலைமை சிறப்பு விருந்தினர். இல்லை, இதை கேட்டதுனால நீங்கள் தூங்கக்கூடாது, சிந்திக்கணும். நமக்கெல்லாம் இருக்கிறது உணர்வா அறிவா பக்தி உணர்வான்னுட்டு அதுக்கு இந்த வாதங்கள் பயன்பட வேண்டாம். நடுவர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர்
இல்லை ஐஸ் இல்லை, உண்மை. அவர் விநாயகரை பற்றியும் அல்லது ஆத்திச்சூடியை பற்றியும் அல்லது மூதுரை நல்லுரை எல்லாத்த பற்றியும் இன்னும் எதுக்கும் விளக்கம் எழுதியிருக்கிறார். வள்ளலாரை பற்றி தனியாக 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு வரி, அதாவது 10 வரி பாடலுக்கு 10 பக்கத்துக்கு விளக்கம் சொல்கிற அளவுக்கு அவர் உணர்வு பூர்வமானவர், அறிவுபூர்வமானவர், எல்லாருக்கும் தெளிவடைய செய்யக்கூடிய தெளிந்த அறிவு படைத்தவர் அவர். அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் கேட்டுக்குங்க, ஆனால் அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுங்க, அதாவது மெய் அறிவுக்கு. இல்லைன்னா எப்படி மேம்பாடு அடைய முடியும் பக்தியை? அதனால் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா, வாதங்களை பட்டியலிடாதீங்க, அறிவை பாருங்க. எல்லாரும் பக்தி மார்க்கத்துக்கு வரணும்னா உணர்வு தான் காரணமாயிட்டேன்னா உணர்வு 1000 பேரில் 5 பேர் கூட இருக்காது. நாயன்மார் பாட்டெல்லாம் படிச்சுட்டு அதே மாதிரி ஆக மாட்டாங்க. ஆனால் பாட்டை படிச்சுட்டு பக்தி நெறிக்கு வருவாங்க. நாயன்மார் பாட்டை தான் படிக்கணும் அல்லது ஆழ்வார்கள் பாட்டு தான் படிக்கணும்னு கிடையாது. நேற்று கண்ணதாசன் வாலி பாடல்களை படித்தாலும் கூட நமக்கு பக்தி மார்க்கத்தில் நம்ம ஈடுபடலாம். வாலி சொல்கிறாரு, அந்த காஞ்சி சங்கராச்சாரியாரை பற்றி தம்பி பேசினார். காஞ்சி சங்கராச்சாரியாரை பார்த்துட்டு வந்துட்டு வாலி எழுதுகிறாரு, ஒரே வார்த்தை, சீழ் பிடித்து இருக்கும் உள்ள செம்புண்ணை சீலம் என்னும் வாழ் பிடித்து அறுத்து ஆற்றும் வைத்தியன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு ஞானிகளை பார்க்கும்போது நம்முடைய மனக்குறை தீருதுன்னா அந்த ஞானி ஆகிறதுக்கு அவர் உணர்வுபூர்வமாக இருக்கலாம். உணர்வுபூர்வமான இறைவனை கண்ட அந்த ஞானி நம்ம அஞ்ஞானத்தில் விழுந்திருக்கிற அப்பாவி மக்களுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லது இறைநெறியை நோக்கி செலுத்துவதற்கு அறிவுதான் பயன்படுகிறது. அதற்காக தூதுவர்களாக இவர்களெல்லாம் சொன்ன பாடல்களும் செய்திகளும் தான் பயன்படுகிறது என்பதை மட்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.